ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம பிசினஸ் மைண்டடுங்க. இது ஒண்ணுமே கிடையாது. ஃபயர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கணும், இதுக்காக நம்ம பே பண்ணிட்டு வரணுமா? தயவு பண்ணி வர்றதா இருந்தா வரவே வராதுங்க. என்ன பண்றது நெக்ஸ்ட்னு கேட்டா நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. போயிட்டு நாளைக்கு வாங்கன்றாங்க. ஏன்னா 3 o'clockன்னு சொன்னாங்க. அப்புறம் 4:30ன்றாங்க. 4:30க்கு மேல வந்து விண்டுன்னு வெதர் கண்டிஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபியா லகம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோலமில் இருக்க பலூன் ஃபெஸ்டிவலில் தான் இருக்கும். இது இன்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 Jan. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டோம். ஸோ இது டிக்கெட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் சீக்கிரமாக ஓடி வந்துட்டோம். இது வந்து ஜென்ரல், இது வந்து 200 rupees வெறும் என்ட்ரி மட்டும்தான். கான்செர்ட் போய் பார்க்கணும் அப்படின்னா 650 ஆகுது. நீங்கள் ஆன்லைன்லையுமே இது புக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இல்லைன்னா நேரில் வந்தாலுமே புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதான் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம், அதனால காலியாக இருக்குது கவுண்டர்லாம். ஆக்சுவலி பார்க்கிங்கே வந்து நாங்கள் வரும்போது 2 row தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் போய் திரும்ப பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். சரி வாங்க நம்ம உள்ள போடலாம். தேங்க்ஸ் மேடம். இன்னும் டைமே ஆகலைங்க, அதுக்குள்ளே நாங்கள் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கோம்னு நினச்சா இங்கே அதிகமான க்ரௌட் இருக்குங்க. எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரியல. நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான். சோஷியல் மீடியாஸ் பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டீங்க. ஸோ ஸ்டால்ஸ் பார்க்க அனுப்பியிருக்காங்க நைஸாக. பட் டைம் வந்து ஸ்டால்ஸ் பார்த்து இது பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்டால்ஸ் பேர் தேடி போகும் அப்படின்னு இருந்திருந்தா ஆக்சுவலி ஸ்டால்ஸ் போட்டா பிக் எனி 2 பலாசோ 550. ஸ்டால் போட்டா பிக் எனி 2 பலாசோ அப்படி கிடையாது. அது சொல்ல வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால நான் வந்து அமைதியாகிட்டேன். ஆக்சுவலி என்னென்னா ஸ்டால் போட்டால் எல்லா ரேட்டும் டபுள் த அமௌண்ட் வச்சிடுறாங்க. நம்ம தான் ஏமாந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஆக்சுவலி நானும் ரிட்டும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். அந்த ஸ்டாலில் வந்து ப்ரௌனி கேசரிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால் போட்டிருந்தோம். வீடியோ எடுக்க முடியல எங்களால், அந்த அளவு பிஸியாக இருந்தோம் அந்த ஸ்டாலில். அதான் வீடியோலாம் எடுக்க முடியல. ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருந்தோம். எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இன்கமே வரல அதில் அந்த அளவுக்கு. பிகாஸ் குவாலிட்டியாக கொடுத்துருந்தோம் எல்லாமே. ஆனால் கை காட்டு சாம்பிள் கொடுத்தாங்க. கோயில் பிரசாதம் மாதிரி வாங்கி வந்துனே இருக்கா. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேறான். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்டால் இருக்கும் போல. ஆக்சுவலாக இன்னும் பாதி ஸ்டால் ஓப்பனே பண்ணல. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது உள்ள ஒரு தீம் பார்க்கே இருக்குப்பா. இங்க பாருங்களா, குட்டி குழந்தைங்களுக்கு. இது என்னது இது? அந்த 200 வந்து எக்ஸ்ப்ளோருக்கு வேணும்னா கேம்ஸ் விளையாடணும்னா பே பண்ணி விளையாடிக்கலாம். அந்த பலூன்ல உனக்கு டு யூ ரிமெம்பர் ஏலகிரியில சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அன்டில் பாப்பா வந்து க்ரோ ஆகுற வரைக்கும். அவ என்ன மாதிரி தான் இருப்பா. சோஃபி உங்க பொண்ணு உங்களை மாதிரி யார்கிட்ட போய் சொல்லிட்டு போறப்பா. ஜாலியா இருக்கும்பா இதெல்லாம். அதுதான் சீக்கிரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளம்பிடுவோம். மினிமம் 2 years நினைக்கிறேன். அங்க பாரு அவ்வளவு பெரிய பசங்களாம் அதுங்க. மினிமம் 2 years. ஆஹா, மேக்ஸிமம் வந்து நான் கூட போலாமா? ஆக்சுவலா ஒரு சில வீடியோ நாங்க பார்த்த இந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் வெறும் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது உள்ள வந்து ஒரு மினி தீம் பார்க் மாதிரி இருக்கு. பலூன் மட்டும் இல்லை, ஹோல் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேம் நீங்கள் வந்து பலூன் இன்னும் பறக்க விடல, அதனால நீங்கள் இப்படி போங்கன்னாங்க. அப்பவே சுதாரிக்காம விட்டோம். ஏன்னா உள்ள போயிட்டு ஸ்டால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை எக்ஸ்ப்ளோர்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்ல, அதனால. பானிபூரி பத்தியா இங்க பேர் பிட்சா பர். அவனுங்க எவ்வளோ நல்லா உள்ளே வச்சு நடத்துவானுங்க.
கேட்டு விட்டா ஐநாக்ஸ் ட்ராக்ஸ் இந்த வெனிலா டோட் இருக்குல்ல, இது எங்க கடையில் வெறும் 60 ரூபாய். இதை விட குவாலிட்டியா இருக்கும். அதான் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ எதுவும் பெருசாக சாப்பிட முடியல அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நான் இன்னும் சாப்பிடல. இங்கே ஒருத்திங்க அதை விட பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கா சாப்பிட்றதுக்கு. ஏய் மழை வர மாதிரி இருக்குடி. தூருது. லட்டமா அங்கே பாரு. பாவம் முடியலப்பா. ரியாக்ஷன்ஸ் பாருங்க. போது பாருங்க எவ்வளோ பேர். நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:20. அதாவது இன்னும் ஒரு கேட்டால் ஒரு மட்டமான ஒரு ரீசன் சொல்கிறானுங்க. வெதர் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் வந்து ஆக்சுவலி பீச் சைடு இருக்கும்போது அஸ் அ நார்மல் பர்சன் எனக்கே தெரியுது என்னன்னா வெதர் வந்து இப்படி தான் இருக்கும். காற்று கொஞ்சம் அடிக்கதான் செய்யும். இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாம் வந்து அந்த பலூன்ஸ் தான். அந்த மிஷின் வச்சு அந்த பலூன் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்க மாட்டோமான்றதான் பெரிய டாஸ்காக இருக்குது. பிகாஸ் பாப்பாவுக்கும் அவளுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டா. மார்னிங்லேருந்து அவள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸ்டால்ஸ் போட்டு நல்லா வியாபாரம் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. அதுக்கெல்லாம் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சாங்க. இது மட்டும் பண்ணல. இது பண்ணாங்கன்னா பார்த்துட்டு போயிடுவாங்களா இதை பார்த்துட்டு. அதான் விஷயம். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இந்த ஜென்ரல் டிக்கெட் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் தான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலி வந்து கான்செப்ட் வந்து இங்கே நின்று கூட நம்ம கேட்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்காக இத்தனைக்கும் எதுவும் தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் கூட கிடையாது. யாருன்னு தெரியல. மேபி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்கள. அப்புறம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க உனக்கு தெரியலனா என்ன எனக்கு தெரியும்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. பாப்பா சோ ஸ்லீப்பி. இந்த கவர்லாம் இருக்குல்ல, நீங்கள் பறக்க விட மாட்டீங்க நானே பறந்துடுறேன் அப்படின்னு பறக்க. அது குழந்தை இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும்னு நினச்சின்னா அது கேம். பட் என்ன பண்ணுறது தங்கம், அப்பா பொண்ணு ஒரே மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி அவங்க கிட்ட கேட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு மாதிரி வந்து பே பண்ணிட்டு தான் வந்திருக்கு. சும்மா வந்து நம்ம என்ட்ரி ஃபீ கொடுக்கல. ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. ஏதாச்சும் சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் கிளம்பியாச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேப் கேட்டா விண்ட் சரியில்லை, வெதர் சரியில்லை. சரி அடுத்தது என்ன பண்ணுங்கன்னு கேட்டா வெப்சைட் படிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இதுல என்ன ஆச்சுன்னா நாங்க என்ன பண்றது நெக்ஸ்ட்னு கேட்டா நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. போயிட்டு நாளைக்கு வாங்கன்றாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நிறைய க்ரௌட் தான் இருந்துச்சு. நாங்க வரும்போதே நிறைய க்ரௌட் வந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வீட்டுக்கு போறாங்க. பிகாஸ் குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப நேரம். ஏன்னா 3 o'clockன்னு சொன்னாங்க. அப்புறம் 4:30ன்றாங்க. 4:30க்கு மேலே வந்து விண்டுன்னு வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கேட்டால் 200 ரூபாய் என்ன கதை, நாங்கள் 200 ரூபா பே பண்ணியிருக்கோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. கேட்டால் ஒரு மாதிரி திமிரா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு நாங்கள் போடுறோம் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இங்கே யாரும் வராதிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இது மெயின் இதோட மெயின் பர்பஸ் இந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டு பிஸ்னஸ், அவ்வளோதான் மெயின் பர்பஸ். இங்க பாருங்க எவ்வளவு பேர் கிளம்புறாங்க. எல்லாரும் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஒரு ஆசையை காமிச்சு வர வச்சு செம்மையா வியாபாரம் பண்ணாங்க. இங்க பாருங்க இங்க ஃபுல்லா ஃபுட் ஸ்டால்ஸ் அது இதுன்னு செம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பெரிய இது மாதிரி பேசுறாங்க. வந்து எடுத்துட்டாங்க 200 rupees எடுத்தாதான் ஈச். ஸோ அது வந்துருச்சு. இன்னைக்கு தெரியாதவங்க நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வந்துட்டு அதனால 3 days எனக்கு தெரிஞ்சு சண்டே மட்டும் பறக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி எப்பவும் எடுக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 இருக்கு. நாங்கள் போய் கேட்டே இருந்தோம். நாங்க கேட்டதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சோம். அதே வெதர் கண்டிஷன்ல இப்போ எடுக்கிறாங்க. அது எப்படி தெரியல, கன்ஃபார்மா தெரியல. ஓபன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட். சோ அதை மட்டும் பாருங்க. என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இது ஆக்சுவலா நம்ம ஒரு 6 or 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்றாங்க. அந்த பைலட்லாம் வந்த பிறகு தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி வரல, 3 o'clock லேட்டா தான் வந்தாங்க. அவங்க தான் விஷயம். ஆனா அதுக்குள்ள வந்து வெதரை வந்து ப்ளேம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இவர்தான் சார். அவர் சித்திரமா பாக்குறாரு. ஜூமிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு இது மட்டும் அங்க பாருங்க, அவங்க வந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்க்கணும், இதுக்காக அவங்க பே பண்ணிட்டு வரணுமா? தயவு பண்ணி வர்றதா இருந்தா வரவே வராதுங்க. வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. 200 rupees நமக்கு நஷ்டம் தான். நீங்க ஒரு சில பேர் வாலண்டியர்ஸ்லாம் சொல்றாங்க இதுதான் இருக்கும். இல்ல நான் போய் கேட்டுட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இது மட்டும் தான் இருக்கும், வெதர் கண்டிஷன் சரியில்லை இன்னைக்கு. இல்ல வெதர் கண்டிஷன்ஸ்லாம் சும்மான்றானுங்க. அங்க இங்க பேசினாங்க 2 பேர். செம்ம ஃப்ராடுங்க. Actually worst experience. செம்ம பிசினஸ் மைண்டடுங்க. இது ஒண்ணுமே கிடையாது. வெறும் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இந்த இன்ஸ்டால வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஃபாரின்ல எடுத்த வீடியோஸை யூஸ் பண்ணி நம்ம ஆசை காட்டி வர வச்சுட்டு செம்மையா சேல்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் ஒரே ரீசன். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, அப்படி வர வேணாம்னா தயவு பண்ணி வராதிங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சோஃபியா. வராதிங்க.